அன்பு கலந்த இனிய வணக்கம் நேர்களே. மீண்டும் சக்தி பிளஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் அனைத்து பத்திரிகைகளும் கைவசம் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதன் தகவல்கள் தரவுகள் என்ன கூறுகின்றன என்பதை பற்றி பரிசீலனை செய்வதற்கும் செய்தி அறையிலிருந்து கோகுல்நாத் இங்கே வருகை தந்து காத்திருக்கின்றார். இனி என்ன, நாங்கள் எங்களுடைய வளமையான போட்டிக்கு செல்வதுதான். அதற்கு முன்னர் ஒரு மிக முக்கியமான விடயம், ஒரு விலக்கு என்பது ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது. சாதாரணமாக நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வாழ்க்கையில சகல விடயத்தையும் விலக்கி பார்ப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய பூர்ண தத்துவம் என்று சொல்வார்கள். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில அது முடியாது. அப்படியும் யதார்த்த வாழ்க்கையிலே எடுக்கப்படக்கூடாது என்று சில வகையானவற்றை நாங்கள் விலக்கி வைப்போம். காரணம், அவை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான விஷயம். அப்படி அனைவராலும் ஏற்றுக்கொண்டு அதை விலக்கி வைக்கணும் நினைக்கிற விஷயம் மிக கொடுமையான விஷயம். ஏனென்றால் இன்று அக்டோபர் 3ஆம் தேதி சர்வதேச மது விலக்கு தினம். எனவே இன்றைய தினம் சகல குடிமக்களுக்கும் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கும். அதே நேரம் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான விடயமாக இருக்கும். உலகமே இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் என்று ஏற்றுக்கொண்டதனால்தான் விலக்குவதற்கென்று ஒரு தினம் வைத்திருக்கின்றது. எனவே இன்றைய தினம் பரிபூர்ணமான உண்மையையும் நம்பிக்கையையும் எந்த விதமான சிக்கல்களையும் உருவாக்காத தினமாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிகளை மீண்டும் நாங்கள் உங்கள் முன் இந்த பத்திரிகையோடு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். சரியா நான் சொல்றது? ஆமா. இனிய காலை வணக்கம் கஜமுகன். வணக்கம். அது மாத்திரமல்லாமல் குடிமக்கள், குடி கெடுக்கும் குடிமக்களை தொடர்பிலே அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படியானவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இப்போது நாங்கள் இன்றைய பத்திரிகை செய்திகளுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நாங்கள் சேர்த்துக் கொள்ள இருக்கும் பத்திரிகை சுடரொளி பத்திரிகை. இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு, வடக்குக்கு கூடிய அதிகாரம், முழு முனைப்பில் இந்தியா, ஐக்கிய நாடுகளில் சந்திப்புக்கு மஹிந்த அழைப்பு விடுத்தது உண்மையே என்கின்றார் பிரதமர் மன்மோகன் சிங் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஏற்கனவே பொதுநலவாய தலைவர்களுடைய மாநாட்டிலே குறிப்பாக இந்தியா தரப்பில் பிரதமர் பங்கேற்பது குறித்த சந்தேகங்களும் கனடா பங்கேற்பது குறித்த சந்தேகங்களும் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. முற்றுமுழுதான விடை இல்லை. இந்த நிலையில் பிரதமருடைய இந்த கருத்தும் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் காரணியா இருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆமா, ஐநாவிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கை சந்திக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதற்காக அவர் ஒரு கால அவகாசத்தையும் கேட்டிருந்தார். அதற்கான சந்திப்புக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு தருமாறு 24ஆம் தேதி 26ஆம் தேதிகளிலே சந்திக்க இருப்பதாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் 27ஆம் தேதி மாலை அளவிலே தான் நியூயார்க் நகரை சென்றடைந்தார். அதனால் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட மீண்டும் நியூயார்க்கிலே இருந்து நாடு திரும்புகிற போதுதான் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார், வடமாகாண சபை அமைய வேண்டும் என்பதிலே இந்தியா கரிசனையாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வடக்கிற்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இந்தியா ஆர்வமாக இருக்கிறது என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பினுடைய மாநாடு அடுத்த மாதம் இலங்கையிலே நடைபெற உள்ள நிலையிலே பிரதமர் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் என்று சொன்னால் பொதுநலவாய மாநாட்டிலே இந்தியா கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இது பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அதே தருணம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இந்தியாவுக்கு இருந்து கொண்டிருந்தது. குறிப்பாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு, இன்னும் சில காங்கிரஸ் எதிர்ப்பு கட்சிகள், பிஜேபி, RSS போன்ற கட்சிகளினுடைய தாக்கம் அதிகமாகவே விமர்சனமாக இருந்தது மன்மோகன் சிங்கிற்கு. என்னவென்றால் இலங்கை சம்பந்தமான விடயங்களிலே தொடர்ச்சியாகவே 2007ஆம் ஆண்டு தொடக்கம் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 2011ஆம் ஆண்டு வரை யுத்தம் நிறைந்த பின்னரும் கூட இந்தியா இலங்கையினுடைய எந்த உள்நாட்டு விவகாரங்களும் பெரிதாக தலையிடவில்லை, பார்வையாளராகவே இருக்க பழகியது. ஆனால் இருந்தால் போல் இந்த வடமாகாண சபை தேர்தலோடு இந்தியாவினுடைய செல்வாக்கு அல்லது பார்வை வீரியம் அதிகம் இருப்பதற்கு காரணம் என்ன? 13வது அரசியலமைப்பு திருத்தத்தினுடைய தாய் நாடு, அதனை ஒரு வித்து போன்று விதைத்த ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய பிள்ளை போன்றுதான் மாகாண சபை அதிகாரத்தை இந்தியா எப்போதுமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியா கொண்டு வந்த ஒரு மாகாண சபை முறைமை இலங்கையிலே அமுல்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்தியாவினுடைய மறைமுகமான செல்வாக்கு இலங்கையினுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் இருப்பது எங்களுக்கு தற்கால நடைமுறைகளாக இருந்தாலும் சரி, வரலாற்று கால ஆவணங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கண்கூடு. ஆகவே இந்தியா தான் கொண்டு வந்த ஒரு நிலைப்பாட்டினை, தான் கொண்டு வந்த ஒரு கொள்கை வகுப்பினை இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்தில் இன்னும் ஒன்று 77-79 காலகட்டத்திலே ஜெயவர்தன் அவர்களால் வரையப்பட்ட இந்த அரசியல் யாப்பிலே குறிப்பாக அவரது விடயத்தில் அவருடைய அந்த அரசியல் யாப்பு அவர் எழுதியிருக்கும் சுயசரிதையிலும் கூட இந்தியா ஏன் மாகாண சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பற்றியும் அதில் ஏனைய மாகாண சபைகளில் இருந்து அந்த நேரம் வடக்கு கிழக்கு இணைந்ததாக இருந்தது, வடக்கு கிழக்கு ஏன் வித்தியாசப்பட வேண்டிய தன்மையை
அதுக்கு இன்னும் மேலதிகமாக கொடுக்க வேண்டிய அதிகாரங்கள் தேவை என்பதையும் அவர் அதிலே குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இந்த விடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஜெயவர்தன் அவர்களே குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். அதனால் இதிலே கூடுதலான செல்வாக்கு இந்தியாவுக்கு இருக்கு. நிச்சயமாக எதிர்பார்ப்போம். அடுத்து கூட்டமைப்பின் விஞ்ஞாபன வழக்கு ஒத்திவைப்பு. உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும். அதே நேரம் கன்னிவெடி அகற்றுகளை முழுமையாக செய்யாமல் தேர்தல் நடத்தக்கூடாது. மற்றது சொத்து விவரங்கள் அனைத்து தரப்பினரும் கொடுக்க வேண்டும். இப்படியான பல விடயங்கள் முன்வைத்து வழக்கு எதிர்த்தாக்கல் ஒன்று நீதிமன்றத்தில் பதியப்பட்டது. அது அக்டோபர் 2ஆம் தேதி ஒத்திவைத்ததாக முன்னர் கூறப்பட்டது. வாசித்தோம் நேற்று அக்டோபர் 2ஆம் தேதி. என்ன நடந்தது? ஆமா, குறிப்பாக பார்க்கின்ற போது 5 அமைப்புகள், தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் கலாநிதி குணதாஸ் அமரசேகர இவ்வாறாக 5 அமைப்புகள், அந்த 5 அமைப்புகளை கூறுவது என்று சொன்னால் மத சார்புடைய அமைப்புகள் என்றும் கூறலாம் கஜமுகன். இப்படியான 5 அமைப்புகள் உயர்நீதிமன்றத்திலே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல வடமாகாண சபை தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனம் இனவாதத்தையும் இனத்துவேசத்தையும் தூண்டும் வண்ணம் இருக்கிறது என்று அந்த மனுக்களிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆரம்பத்திலே நீதிமன்றத்துக்கு முன்னர் வந்து ஆஜராகுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தனுக்கும் செயலாளர் மாவை சேனாதி ராஜாவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. நேற்று இவர்கள் இருவர் சார்பாகவும் சட்டத்தரணி கனக ஈஸ்வரன் அவர்கள் பிரசன்னமாக இருந்தார் நீதிமன்றத்திலே. பிரதம நீதியரசர் மொஹான் பேரிஸ் உள்ளிட்ட 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது கனக ஈஸ்வரன் சட்டத்தரணி அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அரசியலமைப்பிலே கூறப்பட்டிருக்கிறதாம், ஒரு கட்சி அல்லது தனிநபருக்கு எதிராகத்தான் இப்படியான வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் என்று. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. 5 அரசியல் கட்சிகள் கூட்டாக இணைந்திருக்கின்ற ஒரு கட்சி. ஆகவே இவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மனு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு சார்புடையதாக இல்லை என்கின்றபடியினால் அதனை வலுவற்றதாக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இருந்தாலும் கூட 2வது அமர்வு, நான் நினைக்கிறேன் 23ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மனுதாரர்கள் சார்பிலே பிரதிவாதிகளான 5 வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற முன்வைத்த பின்னர் என்ன நடந்தது கூறலாம். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் நீதிமன்றத்தில் செல்லும் ஒரு விசாரணை, அது பற்றி நாங்கள் மேலதிகமாக பேச முடியாது. நிச்சயமாக முடிவு கிடைத்த போதும் கூறலாம். அடுத்து அதி உயர்ப்பு இடம் அமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி வியூகம் வகுப்பு, தலைமைத்துவ சிக்கலை சமாளிக்க. நேற்றைய தினம் சக்தியினுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் ஜஸ்டின் எக்ஸ்க்ளூசிவா எக்கச்சக்கமான விடயங்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய குரலினூடாக கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், சோபித தேரர், நான் சொல்ல பேர் சோபித தேரர் அவர்களுடைய தலைமையில் குறிப்பாக கரு ஜெயசூரிய, ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் மூவரையும் இணைத்து பேசுவதற்கு ஒரு முனைப்பு செய்யப்பட்டது என்று நாங்கள் ஏற்கனவே மன்னார் ஆயர் தமிழ் தேசிய கூட்ட பதவியில் எப்படி ஈடுபட்டாரோ அதே போல நேற்று சொன்னோம். ஆனா அதற்கான ஒரு முறையான அழைப்பொன்றினை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எதற்கு முன்னர் விடுக்கவில்லை. தானே பத்திரிகை கண்டுதான் தெரிந்து கொண்டேன் என்றது போல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எக்ஸ்க்ளூசிவா சொல்லியிருந்தார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு. இப்ப ஐக்கிய தேசிய கட்சி வியூகம் வகுப்பு சொல்லப்படுகின்றது. மீண்டும் அந்த உடைந்த கதிரையை கட்டி கொண்டிருப்பதற்கான முயற்சியா அல்லது கதிரைக்கு கால்களை பொருத்துவதற்கான முயற்சியா? அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமைத்துவம் தொடர்பான எதிர்ப்புகள் வலுப்பெறுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சாக்கு போக்குக்காக என்று சொல்வார்கள், தமிழிலே கண் துடைப்பு. அப்படியாக கண் துடைப்புக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உண்மையான விசுவாசிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு சிலர் ஐக்கிய தேசிய கட்சியிலே அதி உயர்ப்பு இடத்தை அமைக்கப் போகின்றோம், புதுவிதமான வியூகங்களை அமைக்கப் போகிறோம் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கூறுவார்கள். ஆனால் அனைவருமே வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கிறார்களே அன்றி செயலுறு பெறுகிறதா என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு முனைப்புமே செயலுறு பெறாமல் தான் இருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஒரு பிரபல பத்திரிகையிலே வெளியான அந்த செய்தியிலே நீங்கள் கூறியது போல சஜித் பிரேமதாச, கரு ஜெயசூரிய, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் மாதுளுவாவ சோபித தேரருடைய தலையீட்டின் பேரிலே ஒரு கலந்தாலோசனையை நடத்த இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மந்திர ஆலோசனை என்று கூறலாம். இருந்தாலும் அப்படியான ஒரு விடயம், அப்படியான ஒரு மந்திர ஆலோசனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார். அடிப்படையற்ற செய்தி என்று. ஆகவே தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு விதமான ஒரு கண் துடைப்பினை ஆதரவாளர்களுக்கு போட்டுவிட்டு தலைமைத்துவம் வழமை போலவே தன்னுடைய முயற்சியிலும் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் போல தோல்வி வழியிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது. நிலைப்பாடிப்படித்தான் இருக்கிறது கஜமகன். இது ஒரு பக்கம் இருக்கின்றது. சரி, பார்ப்போம். அடுத்து இலங்கை மீது சர்வதேச விசாரணை மீண்டும் வலியுறுத்தியது அமெரிக்கா. பிள்ளையின் கவலையில் பங்கேற்பதாகவும் தெரிவிப்பு.
இதுவும் ஒரு நாங்கள் கடந்து வந்த செய்தி இல்லையா? ஆமா, யுத்தத்தின் பின்னர் அர்த்த புஷ்டியுடன் கூடிய ஒரு விசாரணை நடத்தப்படாத பட்சத்திலே சர்வதேச விசாரணைக்கு செல்வோம் என்று நவி பிள்ளை கூறியிருந்தார். அதனை வலியுறுத்துவதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த செய்தி அறிவியல் பீடம் அமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி வீகம் வகுப்பு என்கின்ற செய்திகள் இன்னும் ஒன்று, குறிப்பாக மிகப்பெரிய தோல்வி அடைந்ததன் பின்னர் மாகாண சபையிலே கண்டி மாகாண சபை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளருடைய தொகுதியிலும் கூட படுதோல்வி அடைந்திருக்கிறார். ஆனா அதே தொகுதியிலிருந்து அவர் அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக காலையில் எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வந்திருக்கு. பொதுச் செயலாளர் திசாத்தநாயக. ஆகவே எந்த அமைப்பில் இந்த செயற்பாடுகள் தொடரப் போகிறது இன்னும் கேள்விக்குறியாக. அவர் தான் நான் நினைக்கின்றேன் தலைமை பீடத்தினுடைய குரலாக எப்போதும் உடனுக்குடன் தகவல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து அமைச்சு பதவிக்கு விண்ணப்பம், நேற்றைய கூட்டத்தில் தீர்மானம், இறுதி முடிவுக்காக மீண்டும் வெள்ளி என்று கூறுகிறது கூட்டமைப்பு. சுடரொளி பத்திரிகையினுடைய ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்திருக்கேன், எதிகை மோனை துள்ளி விளையாடுகிறது. நல்ல ஒரு தமிழ் ஆளுமை அங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. விண்ணப்பம் தீர்மானம் இது என்ன சொல்ல இருக்கிறது? சந்தமாக இருக்கிறது. அடுத்து பரீட்சையில் சித்தி பெற 70 புள்ளிகள் போதும், புலமை பரிசில் தகமை பெறவே 8 புள்ளி என்று கல்வி அமைச்சர் கூறிய கருத்து சொல்லப்படுகின்றது. இதை பற்றி அதிகம் பேச வேண்டாம் என்று தோணுகிறது. ஏனென்றால் 10 வயது குழந்தைகள் சார்பாக அமைச்சர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக கலந்துரையாடுறது கவலை அளிக்கிறது. அவர்கள் சூண்டி விளையாடட்டும் இல்லையா? அடுத்து முதல்வராக சரத் ஏக்கநாயக்க தயாசிரி ஜனாதிபதியை முன்பாக இன்று பதவியேற்பு. மத்திய மாகாண கல்வி அமைச்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ராமுக்கு என்று சொல்லப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக செய்தி வந்திருக்கின்றது. எனவே அனுராத ஜெயரத்ன அவர்களுக்கான முதலமைச்சர் பதவி இல்லை என்பது இங்கே ஓரளவு தெரியக்கூடியதா இருக்கிறது. ஒரு பத்திரிகை செய்தியிலும் கூட ஜனாதிபதி அவர்கள் நியூயோர்க்கிலே இருந்து இலங்கைக்கு வருகை தந்த போது அவரோடு அனுராத ஜெயரத்ன கலந்துரையாடுவது போன்ற ஒரு நிலப்படத்தை காணக்கூடியதாக இருந்தது. நிலப்படத்தை பார்த்தவர்கள் நினைத்திருப்பார்கள் அவர் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் செய்தியிலே வந்திருக்கிறது சரத் ஏக்கநாயக்க. எனவே அவருடன் பேச்சுவார்த்தை எது தரப்பாக நடைபெற்றது என்பது இப்போது கொஞ்சம் யோசிக்கக்கூடும்.